ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் கமெண்ட் பாக்ஸில் ரெகுலராக வர கமெண்ட் என்னென்னா, இந்த ஸ்கொயர் டைப்பு ஸ்டாண்டில் எப்படி கிளாத் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ நான் இப்போ ஸ்லீவுக்கு தான் ஃபிட் பண்ணி காட்ட போகிறேன். அடிஷ்னலாக ஒரு சின்ன பீஸ் கிளாத்து 2 சைடுமே வச்சு ஸ்டிச் பண்ணேன். ஒரு சைடுக்கு பாப்லின் கிளாத்து கொஞ்சமாக வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இன்னொரு சைடு ப்ளவுஸ் பீஸுக்கு கூட எடுத்து அந்த லைனிங் கிளாத்து. சரியா? ஸ்டாண்டை வந்து என்னோடய ஹைட்டுக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இல்லைனா கை வலிக்கும், நல்ல ஹைட்டாக இருந்தால். இது என்னோடய ஹைட்டு. இந்த ஸ்டாண்ட் எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியலைன்னா அதுவும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்கல, நான் உங்களுக்கு ஃபிட் பண்ணி காட்டி தரேன். இப்போது கிளாத்தை வந்து கை எந்த அளவுக்கு நமக்கு மார்க் பண்ணியிருப்போமோ அந்த அளவை கரெக்டாக வெளியே தெரியும்படியாக விரித்து போடணும். ஃபஸ்ட்டு நான் மார்க் பண்ணியிருக்க இடத்துல இருந்து ஒரு விரல் அளவுக்கு நான் நீக்கி வந்து விட்டுருக்கேன் பாருங்கள். இனிமேல் வந்து கிளிப்ஸ் இருக்குன்னு தெரியுமா, அந்த பிந்தி கிளிப்ஸ் வச்சு நம்ம போட்டால் போதும். ஃபஸ்ட்டே நீங்கள் கிளாத்தை வந்து இழுக்கக்கூடாது. சும்மா வந்து ஒரு அளவு இருக்கும் தெரியுமா, அந்த அளவுக்கு நம்ம கண்ணால் பார்க்குற அளவுக்கு ஈக்குவலாக இருக்கான்னு பாருங்கள். சைடு விட்டதுக்கு அப்புறமா இப்படி சைடு தள்ளி விட்டதுக்கு அப்புறமா நீங்கள் அடுத்த சைடு வந்து கிளிப் போடணும். அடுத்த சைடும் இழுக்கக்கூடாது. லைட்டாக சும்மா ஒரு நெருப்புக்கு கிளாத் இருக்கிற மாதிரி பார்த்து கிளிப்பை போடுங்க. டைட் பண்ணக்கூடாது. இப்போ 2 சைடும் ஈக்குவலாக கிளாத் இருந்ததுக்கு அப்புறமா நம்ம அடுத்த சைடு இந்த குறுகலான இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல மட்டும் பிடிச்சி இழுத்து கிளிப் போடுங்க. நான் 2 சைடு வீதியாக இருக்க இடத்துல 2 சைடுக்கும் நான் வந்து 4 கிளிப் வச்சுருந்தேன். இந்த குட்டியாக இருக்க இடத்துல வந்து 3 கிளிப் போட்டிருந்தேன். கரெக்டாக இருக்கும், டைட் ஆகும். இல்லை எனக்கு டைட்டாக போட முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க எக்ஸ்ட்ரா கிளிப்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். நான் எவ்வளோ தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ 2 சைடும் போட்டாச்சுல. இனிமேல் வந்து ஃபஸ்ட் நம்ம லூஸாக வச்ச இடத்தெல்லாம் இழுத்து பிடிச்சி டைட் பண்ணணும். டைட் பண்ணுறப்ப கால் வந்து கீழே சவுட்டி பிடிச்சிருக்கேன் பாருங்கள். இது மாதிரி நம்ம மிதித்து வச்சுட்டு தான் நம்ம இழுக்கணும். இல்லைன்னா நமக்கு அது ஒரு சைடு பிடிச்சி இழுக்கிறப்போ என்ன ஆகும்னா மறைஞ்சி விழுந்துடும் ஸ்டாண்டு. சரியா? குட்டி பசங்க வேறு இருப்பாங்க வீட்டில். நான் கேர்ஃபுல்லாக தான் பண்ணுறேன் பாருங்கள். இப்போது இந்த மேலே இருக்க கிளிப்பை வந்து நிமித்து விட்டுக்கோங்க, இப்படி வச்சுக்கோங்க. இல்லைனா நம்ம தைக்கிறப்ப த்ரெட் அதில் பிடிச்சி இழுக்கிறதுக்கு சான்ஸ் உண்டு. இப்போ பாருங்கள், கரெக்டாக நான் எந்த இடத்துல ஸ்லீவ் தைக்க போகிறேன்னா அந்த இடம் மட்டும் வெளியே தெரியுது. இப்போ நீட்டாக வந்து இருந்து ஸ்டிச் பண்ணலாம். இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நமக்கு எங்கே வேணாலும் எடுத்து கொண்டு போய் நீட்டாக இருந்து ஸ்டிச் பண்ண தான் உண்டு. ஆரி ஒர்க்குக்கு நம்ம இதை விட குட்டியான ஸ்டாண்டும் பயன்படுத்துவோம். அது எப்படி நம்ம கிளாத் ஃபிக்ஸ் பண்ணணும், எப்படி ஸ்டாண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும்னு தெரியலைன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை என்னோடய நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது, மெசேஜ் பண்ணுங்கள். இந்த ஸ்டாண்ட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆன்லைன் ஆரி கிளாஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். 499 ரூபாய்க்கு. தேவைன்னா மெசேஜ் பண்ணுங்கள். என்ன டீட்டெயில் வேணும்னாலும் நீங்கள் என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். வீடியோ இஷ்டப்பட்டால் லைக் செய்ய மறக்கிறது. தேங்க்யூ.